சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வியோடைய குழந்தைய ஒரு பாட்டி கடத்திட்டு வந்துருச்சு. கடத்திட்டு வந்து ஆட்டோல ஏறி அது இடத்துக்கு போய்கிட்டு இருக்கையில ஆட்டோ ரிப்பேர் ஆகி நின்றுது. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்க, தெரியல பாட்டி, ஆட்டோல ஏதோ ப்ராப்ளம் போல, நீ இங்கே இரு, நான் ஏதாவது வேற ஆட்டோ இருந்தா நான் உன்னை அனுப்பிவிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரர் சொல்ல, சரியா அந்த நேரத்துக்கு காவியா ஜீப்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஜீப்பை பார்த்ததுமே அந்த கிழவி, ஏப்பா எனக்கு அவசரமா போகணும், நீ எப்ப ஆட்டோ பிடிச்சு நான் எப்ப போறது, இந்த அங்கே ஒரு வண்டி வருது, அங்கே நான் லிஃப்ட் கேட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிழவி சொல்ல, ஜீப்பை பார்த்ததுமே அந்த கிழவி கையை காட்ட, இதை பார்த்துட்டு காவியாவுமே வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. ஏதோ ஒரு பாட்டி லிஃப்ட் கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி காவியா வண்டியை நிப்பாட்ட, என்ன பாட்டி என்ன அப்படின்னு சொல்லி காவியா கேட்க, ஏமா என்னைய அந்த ஒரு 2 தெரு தள்ளி என்னை ஊருக்குள்ள மட்டும் இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி கேட்கவும், சரின்னு சொல்லி காவியா வண்டியில ஏற சொல்றாங்க. அந்த கிழவியும் பார்த்தா கூடைக்குள்ள குழந்தைய கடத்திக்கிட்டு வண்டியில ஏறியும் உட்காந்துருது. கிழவியோட நடவடிக்கை எல்லாமே சந்தேகமா இருக்கு. காவியா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பப்ப கூடைய திறந்து பாக்குறது, தொட்டு தொட்டு பாக்குறது, போன்ல குசு குசுன்னு பேசுறேன்னு சொல்லி கிளவி பண்றது எல்லாமே கிரிமினல் வேலையா இருக்கு. இத காவியா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் காவியாவுக்கு மலர்கிட்ட இருந்து போன் வருது. என்ன மலர் போன் பண்ற மாதிரி இருக்கு. இங்க காவியா போன் அட்டன் பண்ணிட்டு, சொல்லு மலரு, என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க, எப்படி இருக்க? நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். அவரு அப்பா வீட்டுல இருக்காரு, அவர் நாளை காலையில வருவாரு, நான் இங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காவியா சொல்ல, ஐயோ காவியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரு பதறவும், என்ன மலரு என்னாச்சு? பாட்டி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா வண்டியை நிப்பாட்டிட்டு கார்ல இருந்து கீழே இறங்கி வந்து போன் பேசுறாங்க. இந்த பொண்ணு வேற வண்டியை சீக்கிரம் ஓட்டுன்னு பார்த்தா போன் பேச போயிருச்சு அப்படின்னு சொல்லி கிளவி பதற, என்ன மலரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா போன்ல கேட்க, காவியா காவியா அப்படின்னு சொல்லி மலர் அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன மலரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், காவியா தமிழுடைய குழந்தைய காண காவியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், என்ன மலர் சொல்ற, நேற்று தானே குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னேன், அதனாலதான் குழந்தைய பாக்குறதுக்காக நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல குழந்தைய காணான்னு சொல்ற, என்ன மலரு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி இங்க காவியா கேட்க, அப்பதான் மலரு ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும், சரி நான் உடனே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் பார்த்தா கார் எடுத்துட்டு வேகமா வராங்க. பாட்டி நான் கொஞ்சம் சீக்கிரமா வேகமா போகணும், கொஞ்சம் பார்த்து பிடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், சரிம்மா நீ வேகமா போனாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளவி சொல்லவும், இங்க கிளவி பார்த்தா அந்த கூடையை இறுக்கமா பிடிச்சுக்கிறது. திடீர்னு பார்த்தா குழந்தை கத்துற சத்தம் கேக்குது. குழந்தை கத்துற சத்தத்தை கேட்டதுமே காவியா அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. என்ன குழந்தை கத்துற சத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி காவியா வண்டியை நிப்பாட்ட, ஏமா வண்டியை நிப்பாட்டிட்ட அப்படின்னு சொல்லி கிளவி பாத்துற, இல்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி காவியா சொல்ல, ஒரு சத்தமும் கேட்கலமா, சீக்கிரம் போ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கிளவி பதறவும், சே நம்ம பிரம்மையா இருக்குமோ, இப்பதான் மலரு குழந்தைய காணணும்னு சொன்னதும் குழந்தை கத்துற மாதிரி நமக்கு கேட்டிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு காவியா வேகமா வண்டி எடுத்து ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்க. அப்பையும் மறுபடியும் குழந்தை கத்துற சத்தம் கேக்குது. குழந்தை கத்துற சத்தத்தை கேட்டதுமே இங்க கிளவி பதறி கூடைய வேகமா திறந்து குழந்தை வாயில பார்த்தா நிப்புல வைக்க, இத காவியா கண்ணாடி வழியா பாத்துறாங்க. கார்ல கண்ணாடி வழியா இங்க காவியா பார்க்கவுமே காவியாக்கு தெரிஞ்சு போயிருது, கூடைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கூடையில இருந்துதான் குழந்தை கத்துற சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி காவியா நினைச்சிட்டு காவியா வண்டியை நிப்பாட்டாம நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விட்டுறாங்க. ஏமா என்ன இங்கே நிப்பாட்டுமா அப்படின்னு சொல்லி கிளவி கதற, இருங்க பாட்டி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் வண்டியை நிப்பாட்ட, ஆத்தி போலீஸ் ஸ்டேஷனே அப்படின்னு சொல்லி இங்க கிளவி பதற, இருங்க பாட்டி ஏதா இருந்தாலும் இங்க பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், கிளவி வேகமா கதவை திறந்து ஓட பார்க்க எல்லா கதவையும் பார்த்தா காவியா லாக் பண்ணிருக்காங்க. நான் நினைச்சா மட்டும்தான் இந்த காரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லி காவியா சொல்ல, கிளவி பார்த்தா பதற ஆரம்பிச்சிரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வெளியே வராரு. சார் எனக்கு இந்த பாட்டி மேல சந்தேகமா இருக்கு, எங்க வீட்டுல வேற ஒரு குழந்தை காணாம போயிருக்கு, இந்த பாட்டி மேல எனக்கு சந்தேகம் இருக்கிறதுனாலதான் இந்த பாட்டியை இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு வந்தேன், இந்த பாட்டியை நீங்க செக் பண்ணணும், இந்த பாட்டி யாரு என்னன்னு சொல்லி இங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா நடந்த விஷயம் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்ல, கையும் களவுமா கிளவிய பார்த்தா போலீஸ் பிடிச்சிடறாங்க. கூடையை செக் பண்ணி பார்க்கையில கூடைக்குள்ள குழந்தை படுத்து கிடக்கு, வாயில நிப்பிள் வச்சிருக்கு. இத பார்த்ததுமே காவியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இந்த குழந்தை தான் தமிழுடைய குழந்தையா இருக்குமோ, இல்ல இது தமிழுடைய குழந்தையா இருக்காதா, தமிழ் குழந்தை நம்ம பார்த்ததுலயே, மலர்கிட்ட போட்டோ எடுத்து அனுப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காவியா அந்த குழந்தைய போட்டோ எடுத்து மலருக்கு அனுப்ப, மலரு பார்த்துட்டு காவியா காவியா இதுதான் தமிழுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொன்ன உடனே இங்க காவியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி.
நல்ல வேலைக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்துல குழந்தை நம்ம கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவியா வேகமா அந்த குழந்தைய கையில தூக்குறாங்க. சார், இது எங்களுடைய குழந்தை சார், எங்க வீட்டுல காணா போன குழந்தை சார், ஹாஸ்பிட்டலுக்கு தடுப்பூசி போடலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு காலையில நடந்த சம்பவம். அங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் அந்த பாட்டி குழந்தைய கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும் கிளவி திருன்னு முழிக்குது. என்ன பாட்டி, என்ன சொல்றாங்க? குழந்தைய நீங்க தான் கடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், இவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், சார் 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 நானா அதெல்லாம் பண்ணல சார், என்னை ஒருத்தவங்க பண்ண சொன்னாங்க அதனால நான் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளவி பதறவும், என்ன பாட்டி குழந்தை கடத்துற கும்பல்ல இருக்கியா? உன்னை தூக்கி உள்ள வச்சா உன் ஆயுசுக்கும் வெளியே வர முடியாது, நீ மிச்சம் இருக்கிற ஆயுசுக்கும் ஜெயில கழிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் மிரட்ட. சார், இவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்க இம்மீடியட்டா இவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆகணும். குழந்தைய கடத்தி இருக்காங்க, எவிடன்ஸோட சிக்கி இருக்காங்க, நான் இப்பயே கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா மிரட்டுன்னு போலீஸை மிரட்ட இங்க கிளவிய பார்த்தா அரெஸ்டும் பண்ணி ஜெயிலையும் தூக்கி உட்கார வச்சிடறாங்க. காவியா கிட்ட குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மலர் எல்லா விஷயத்தையும் தமிழுக்கு போன் பண்ணி சொல்ல இங்க சேதுவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. காவியா குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வர அதே சரியான நேரத்துக்கு தமிழ், வசந்தி, செல்லப்பாண்டி, தனம், அப்பத்தான்னு சொல்லி எல்லாருமே ராஜாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இனிமேல் என்னுடைய குழந்தை ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. என்னமோ சொன்னீங்களே அம்மாச்சி, இந்த வீட்டுல விட்டா என் குழந்தை நல்லா இருக்குன்னு, என்ன ஒரு நாள் கூட ஆகல. ஆனா என் குழந்தையோட நிலைமைய பாத்தீங்களா? யாரோ ஒருத்தவங்க கடத்திட்டு போய் அவங்க என் குழந்தைய என்னென்ன சித்திரவதை பண்ணிருப்பாங்க. நல்ல வேலைக்கு காவியா கிட்ட என் குழந்தை கிடைச்சு கடவுள் புண்ணியத்துல அந்த குழந்தை திரும்ப என் கைக்கு வந்திருக்கு. இன்னும் இந்த குழந்தை இவங்க கிட்ட என்னால விட முடியாத அம்மாச்சி, இந்த குழந்தைய நான் இப்பயே கையில தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா கையில இருக்கிற குழந்தைய இங்க தமிழ் கையில வாங்க போக இங்க சேது வந்து தடுத்துறாரு. ஏய், இது ஏன் பிள்ளடி, இனிமேல் என் பிள்ளை மேல ஒரு துரும்பு தூசி கூட படவிடாம நான் பாத்துக்கிறேன். இந்த குழந்தைய நீ தூக்கிட்டு போன நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி சேது இங்க கத்த, யாரு குழந்தைய யாரு உரிமை கொண்டாடுறது? இது ஏன் குழந்தை, என் குழந்தைய என்னுடைய அனுமதி இல்லாம இங்க கொண்டாந்து கொடுத்தது அம்மாச்சி, அவங்களைத்தான் நீங்க கேட்கணும். இங்க பாருங்க அம்மாச்சி, குழந்தைய வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பத்தா கிட்ட கேட்க சேது குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அப்பத்தா என்ன பண்றேன்னு தெரியாம ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு திருன்னு முழிக்கிறாங்க.